நியூஸ் மிரர் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். கரூரில் தாவேகா கூட்டத்தில் நடந்த அந்த துயர சம்பவம் தமிழ்நாட்டை தாண்டி இந்திய அளவிலும் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. இந்த சம்பவத்தில் யார் மீது தவறு, என்ன நடந்துச்சு அப்படிங்கிற முழு விவரங்களை தான் இந்த காணொலியில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். கரூரில் தாவேகா கூட்டத்தில் நடந்த துயர சம்பவத்திற்கு திமுகவின் சதிவலை தான் காரணம், திமுகவினோட கரங்கள் இதில் பின்னாடி இருக்கு அப்படின்னு பரவலாக குற்றச்சாட்டு எழுது. செந்தில் பாலாஜி தான் அதற்கு மூல காரணம் அப்படின்னு தாவேகாவினர் உள்ளிட்ட சிலரும் இது குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. சரி, இந்த பிரச்சனைக்கான மூல காரணம் எங்க இருக்குது அப்படின்னு நம்ம முதல்ல இருந்து ஆராய்ஞ்சு பார்க்கணும். கரூரில் நடக்கிற கூட்டத்துக்கு முன்னாடி நாமக்கல்ல கூட்டம் நடந்துச்சு. அந்த நாமக்கல் கூட்டம் காலை 8:45 மணிக்கு நடைபெறும் அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க. தாவேகா சார்பிலையும் விஜய் அவர்களும் அறிவிச்சிருந்தாங்க. ஆனால் விஜய் அவர்கள் சென்னையில் இருந்து கிளம்புனதே 8:45 மணிக்கு தான் கிளம்புனாரு. அப்போ அங்கிருந்து திருச்சிக்கு வரக்கு விமானத்தில் 1 மணி நேரம், அங்கே இருந்து மறுபடியும் நாமக்கல் போகிறக்கு ஒரு 2-2.5 மணி நேரம்னா குறைஞ்சபட்சம் ஒரு 3 to 4 மணி நேரம் ஆகும். இதெல்லாம் தெரிஞ்சிருந்தும் 8:45 கிளம்புனா அங்கே நம்ம போய் சேர்றப்பே 12 மணியும் ஆயிடும்னு தெரிஞ்சும், மக்கள் காலையில் 5 மணியிலிருந்தே அங்கே வந்து காத்துக்கிட்டு இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சும் இவ்வளவு காலதாமதமாக விஜய் கிளம்பி சென்றதான் இது எல்லாத்திற்குமான முதல் காரணம். ஏன் அப்படின்னா, விஜய் வந்து நடிப்பில் வந்து ரொம்ப சின்சியரான ஆர்டிஸ்ட்னு சொல்லுவாங்க. அவர் கூட பணியாற்றிய டேரக்டர்லாம் கூட சொல்லுவாங்க, 6 மணிக்கு ஷூட்டிங் அப்படின்னா 5:45 இவர் மேக்கப்போட ரெடியாக இருப்பார், எப்போவுமே டிலே பண்ண மாட்டார், இவரால் எந்த ஒரு பிரச்சனையும் வந்ததில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது தன்னுடைய தொழில் காட்டக்கூடிய அந்த சின்சியாரிட்டியை வந்து இங்கேயும் காட்டியிருந்தாருன்னா பிரச்சனை வந்து இருக்காது. நீங்கள் கேட்கலாம், எல்லா கட்சியும் இப்படித்தானே, எந்த கட்சியுமே சொன்ன நேரத்துக்கு கூட்டத்துக்கு வரமாட்டாங்களே, அப்போ விஜய் மேலே மட்டும் என்ன தப்புன்னு நீங்கள் கேட்கலாம். பொதுவாக இப்படி ஒரு கூட்டம் நடக்குதுன்னா சம்பந்தப்பட்ட அந்த அரசியல் கட்சி தலைவர்கள் அதே பகுதியில் தான் இருப்பாங்க. உதாரணத்துக்கு நாமக்கல்ல கூட்டம் நடக்குதுன்னா அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு 10-20 கிலோமீட்டரில் ஏதோ ஒரு பகுதியில் தான் தங்கியிருப்பாங்க. ஒரு 1 மணி நேரம் கூட்டம் சேர்ந்ததுக்கு பிறகு கொஞ்சம் லேட்டாக வருவாங்க. இதுதான் வழக்கமாக எல்லா கட்சிகளும் செய்யக்கூடிய விஷயம். ஆனால் இவர் 8:45 கூட்டம் நாமக்கல்லன்னு அறிவிச்சுட்டு 8:45 தான் சென்னையிலேருந்து கிளம்புறாரு. இன்னொரு விஷயம் கூட சொல்லலாம், இவர் வந்து இப்போ சாலை மார்க்கமாக வர முடியல, காலதாமதம் ஆயிடுச்சு, இல்லை வந்து இவர் வந்து ஒரு பப்ளிக் ஃப்ளைட்டில் வராரு, ஒரு இண்டிகோ ஃப்ளைட் வராரு, திருச்சிக்கு வரக்கு அந்த டைமுக்கு ஃப்ளைட் இல்லை, அதனால லேட் ஆயிடுச்சுன்னு சொன்னால் கூட பரவாயில்ல. இவர் தனியாக ஒரு சார்ட் அவுட் ஃப்ளைட்டில் வராரு. அப்போ 6 மணிக்கே சென்னையிலிருந்து கிளம்பி குறைஞ்சபட்சம் ஒரு 10 மணிக்கு வந்திருந்தாருன்னா கூட இந்த கூட்டத்தை முடிச்சுட்டு கரூரில் 1 மணிக்கு கூட்டம்னு சொல்லியிருந்தாங்க. அந்த கூட்டத்திற்கு ஒரு 2-3 மணிக்காவது வந்திருக்கலாம். அப்போ ஒரு 4000-5000 பேர் மட்டும்தான் அந்த பகுதியில் இருந்தாங்க. அப்போ வந்திருந்தா பெரிய அளவுக்கான எந்த ஒரு கூட்ட நெரிசலுமே ஏற்பட்டிருக்காது, நிறைய பேர் மயக்கமாயிருக்க மாட்டாங்க. இதில் என்ன பிரச்சனை நடந்துச்சுன்னா, 1 மணிக்கு கூட்டம் அப்படின்னு சொல்கிறதுனால காலையில் 9-10 மணியிலிருந்தே வந்து அங்கே மக்கள் வந்து குழும ஆரம்பிச்சிட்டாங்க. 1 மணிக்கு தானே நம்ம இந்த விஜய் கூட்டத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற காரணத்தினால நிறைய பேர் தண்ணி, உணவு அதெல்லாம் கொண்டு வராமல் விட்டுட்டாங்க. அதனால் என்ன ஒரு பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னா, காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் தண்ணி, சாப்பாடு எதுவுமே இல்லாமல் அவங்க காத்துக்கிட்டு இருந்ததுனால மிகப்பெரிய ஒரு களைப்பு வந்து அங்கிருந்த மக்களுக்கு ஏற்பட்டுருச்சு. அதனால தான் விஜய் அவர்கள் அந்த கூட்டத்துக்கு வரப்பவே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மயக்கம் போட்டு கீழே விழுந்தாங்க. அப்போவே அவங்கள முதலுதவி செய்யறதுக்காக தூக்கிட்டு போனாங்க. அப்போது விஜய் வந்து அந்த கூட்டத்தில் பேச ஆரம்பித்த பிறகு, குறிப்பாக செந்தில் பாலாஜியை விமர்சித்து பேச ஆரம்பித்த பிறகு தான் இப்படி ஒரு சதி வேலையை திமுக அங்கே அரங்கேற்றி இருக்கு, அங்கே வந்து அவங்க ஆட்களை உள்ளே அனுப்பியிருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி நிச்சயமாக செய்வதற்கு வாய்ப்பில்லை. வேறு ஏதாவது ஒரு அசம்பாவிதம் பண்ணுறாங்க, ஒரு திருட்டு நடந்துருச்சு, வேறு ஏதாவது வகையான ஒரு சில்மிஷத்தில் ஈடுபடுறாங்க, அந்த மாதிரியான ஒரு செயல்களை செஞ்சு அந்த பழியை தூக்கி தாவேகா மேலே போட்டாங்கன்னு சொன்னால் கூட அது ஏற்றுக்கொள்ளும்படியாக இருக்கும். ஒரு 10,000-20,000 பேருக்கு மேலே இருக்கக்கூடிய கூட்டத்தில் ஒரு 50 பேரை அனுப்பி இவங்க ஒரு கூட்ட நெரிசலை எப்படி ஏற்படுத்த முடியும்? அது காரணம் கிடையாது. அதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, இவங்க முறையாக அந்த பகுதியில் திட்டமிடாதான். இப்போ தாவேக்கால் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ரவுண்டானா பகுதி தான் கேட்டோம், ஆனால் அதை கொடுக்காம இடம் நெருக்கடியாக இருக்கக்கூடிய வேலுசாமிபுரத்தில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அதே பகுதியில் தான் 2 நாட்களுக்கு முன்னால் எதிர்க்கட்சி தலைவரான இபிஎஸ் வந்து பிரச்சாரம் செஞ்சுட்டு போயிருந்தார். அங்கே எந்த ஒரு சின்ன பிரச்சனையும் கூட கிடையாது. இபிஎஸ் அவர்கள் கரூரில் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் இதுவரை 150க்கும் மேற்பட்ட இடங்களில் வந்து அவர் பேசியிருக்கிறாரு. எல்லா இடத்துலையுமே மிகப்பெரிய கூட்டம். இன்னும் சொல்லப்போனால் விஜய் அவர்களுக்கு கூடிய கூட்டத்தை விட இபிஎஸ் அவர்களுக்கு பல்வேறு தொகுதிகளில் வந்து இதை விட பிரம்மாண்டமான கூட்டம் கூடியிருந்துச்சு. அங்கேயெல்லாம் அப்போ திமுக சார்பில், அந்த அரசு சார்பில் போதிய பாதுகாப்பு கொடுத்துருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இதை வந்து இபிஎஸ் அவர்களே பல இடங்களில் சுட்டி காட்டியிருந்தார். எதிர்கட்சிகளுக்கு காவல்துறை ஒரு மாதிரியான அணுகுமுறையும், ஆளுங்கட்சிக்கு ஒரு முறையான அணுகுமுறையும் கொடுக்குறாங்கன்னு சொன்னாங்க. அது உண்மைதான். இப்போது இபிஎஸ் நடத்தின கூட்டத்துக்கும் காவல்துறை ஒத்துழைப்பு கொடுக்கல அப்படிங்கிற பட்சத்துலையும்
வரையும் அங்கே எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் 150 கூட்டங்களை அவர் எப்படி வந்து பேசினாருன்னு கேட்டிங்கன்னா, அந்த கட்சியில் இந்த கூட்டத்தை எப்படி வந்து ஒழுங்குபடுத்தணும், எப்படி ஆர்கனைஸ் பண்ணணும்னு அறிவு இருக்கக்கூடிய அந்த அனுபவம் இருக்கக்கூடியவர்கள் வந்து இருந்தாங்க. இங்கே வந்து அந்த அனுபவம் இல்லை. அப்படி அனுபவம் இல்லை அப்படின்னாலும் அப்படிப்பட்ட அனுபவம் இருக்கக்கூடியவர்களை கூட வச்சுருந்தாங்கன்னா எந்த பிரச்சனையும் இருந்திருக்காது. இன்னும் சொல்ல போனால் இதுதான் விஜய் அவர்களுடைய முதல் கூட்டம். முதல் கூட்டத்திலே இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு அப்படின்னா விஜயை வந்து நம்ம யாருமே குற்றம் சொல்ல முடியாது. ஏன்னா இப்போதான் முதல் முறையாக அவர் வந்து பேசுகிறாரு. அந்த முதல் கூட்டத்திலே இப்படி ஒரு அசம்பாவிதம் ஏற்பட்டுருச்சுன்னா அந்த ஒரு க்ரௌடு எப்படி வரும், அவங்க எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து யாருக்குமே தெரியாது. விஜய், காவல்துறை யாருக்குமே தெரியாது. அப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்துருந்துச்சுன்னா இதில் விஜய் மீது எந்த ஒரு தவறும் இல்லை அப்படின்னு நாம் சொல்லலாம். ஏற்கனவே 2 மாநாடுகளை முடிச்சிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் 2 முறை மக்கள் சந்திப்பையே முடிச்சிட்டார். இது 3வது சந்திப்பு. அந்த 4 விஷயங்களையும், அதாவது 2 மாநாடு 2 மக்கள் சந்திப்புலையும் என்ன மாதிரியான கூத்துக்கள் நடந்துச்சுன்னு நாம் பார்ப்போம். முதல் மாநாட்டிலேயே அவர் ரசிகர்கள் வந்து மிகப்பெரிய சேட்டைகள் ஈடுபட்டதுனால தான் இந்தியாவில் எங்கேயுமே நடைபெறாத அளவுக்கு அந்த ரேம்பாக் சுற்றி இருக்கக்கூடிய கிரில்லில் கிரீஸை தடவுனாங்க. அப்போது தன்னுடைய கட்சிக்காரன் எப்படி பிஹேவ் பண்ணுவாங்கிறது போலீஸுக்கு தெரிஞ்சிருக்குதோ மற்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்குதோ இல்லையோ, தாவேகாவினுடைய நிர்வாகிகளுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்குது. அதனால தாவேகா தலைமையினுடைய உத்தரவின் பேரில் அந்த கிரில்லில் பூரா பார்த்தீங்கன்னா கிரீஸை தடவி வச்சுருந்தாங்க. அப்போது தன்னுடைய கட்சி தொண்டன் எப்படி நடந்துக்குவாங்கிறது எல்லாருக்குமே அவங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கு. இதற்கு முன்னாடி நடந்த கூட்டங்களில் கூட அந்த மரத்து மேலே ஏறாத, கரண்ட் கம்பத்து மேலே ஏறாதுன்னு சொல்லி தொடர்ச்சியாக வந்து அதை அனௌன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ நடந்த கூட்டங்களையும் அந்த மாதிரி நடந்துட்டு இருந்துச்சு. கரூருக்கு முன்னாடி பேசின நாமக்கல்லையும் பார்த்தீங்கன்னா அந்த திரண்டு இருந்த அந்த ரசிகர்கள் என்ன பண்ணாங்கன்னா முண்டி அடிச்சுட்டு ஒரு கடையோட போர்டு மேலே ஏறுறாங்க. அது உடஞ்சி விழுகுது. அந்த கடைக்காரர் ஒரு தடி எடுத்துட்டு அடிக்கிறார். அதையும் பிடுங்கி எறிஞ்சிட்டு இவங்க மேலே ஏறுறாங்களே தவிர ஒரு தனியாருக்கு சொந்தமான, அது ஒருத்தருக்கு சொந்தமான ஒரு பொருள், அதை நாம் சேதப்படுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லாமல் விஜயை எப்படியாவது பார்த்துணுங்கிற அந்த ரசிக மோகத்தில் இப்படி பொது சொத்துக்களுக்கும் தனியார் சொத்துக்களும் சேதம் விளைவிச்சதை கடந்த காலத்தில் பார்த்தோம். அப்போது காவல்துறை போதிய ஒத்துழைப்பை தாவேகாவினருக்கு வழங்கவில்லை அப்படிங்கிற விஷயம் இந்த 4 கூட்டத்திலேயே கண்டிப்பாக தாவேகா தலைமைக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, தன்னுடைய பாதுகாப்பிற்காக துபாயிலிருந்து பவுன்சர்ஸை விஜய் கூட்டிகிட்டு வராரு. மத்திய அரசிட்டையும் கேட்டு Z+ பாதுகாப்பு அவருக்காக வச்சிருக்கார். அப்போது தன்னை பாதுகாத்து கொள்வதற்காக இத்தனை விஷயங்களை செய்ய தெரிந்த விஜய்க்கு காவல்துறை போதிய பாதுகாப்பு கொடுக்கல. அப்போது அங்கே வரக்கூடிய கூட்டத்துக்கு, மக்களுக்கு, தன்னுடைய ரசிகர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு நாம் என்ன நடவடிக்கைகளை ஏற்படுத்தணும்னு சொல்லிட்டு குறைந்தபட்சம் தனியார் பவுன்சர்களை ஒரு 100-150 பேரை ஏற்பாடு பண்ணியிருக்கலாம். அப்படி இல்லைன்னா கட்சிக்குள்ளேயே தொண்டர் படைன்னு ஒன்று அமைச்சு அவங்க வந்து அந்த ஒழுங்குபடுத்தும் பணியில் ஈடுபடுத்தி இருக்கலாம். இந்த மாதிரியான எந்த விஷயங்களையுமே தாவேகா தலைமை செஞ்ச மாதிரியான தெரியல. நீங்கள் ஒரு விஷயம் கேட்கலாம், இப்போது முறையாக காவல்துறை இதுக்கு வந்து பாதுகாப்பு கொடுத்துருக்கணும், அப்போ இது காவல்துறையோட தவறு தான் நீங்கள் கேட்கலாம். இதற்கு 2 நாட்களுக்கு முன்னாடி நடந்த EPS அவர்கள் கூட்டத்திற்கு வெறும் 170 காவலர்கள் தான் பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே வந்து தாவேகா சார்பில் 10,000 பேர் வருவாங்கன்னு சொன்னதுனால 20 பேருக்கு ஒரு போலீஸ் வீதம் 500 காவலர்கள் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தி இருக்காங்க. ஆனால் அந்த காவலர்கள் சொன்ன பேச்சை அங்கே வந்து யாருமே கேட்கலைங்கிறது நம்ம மீடியாவில் வெளியான விஷுவல்ஸை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு நல்லா தெரியும். எல்லாரும் அந்த ஃபோக்கஸ் லைட் மேலே ஏறுறது, டிரான்ஸ்ஃபார்மர் மேலே ஏறுறது, இப்படின்னு எங்கெங்கெல்லாம் இடம் கிடைக்குதோ அங்கே ஏறி பார்க்கறதுக்கான வேலைகளை ஈடுபட்டாங்களே தவிர காவல்துறைக்கோ, இன்னும் சொல்ல போனால் அந்த கட்சி நிர்வாகிகளே சொல்கிறாங்க மேலே ஏறாதீங்க இறங்குன்னு, அவங்களுக்கு எந்த விதமான ஒத்துழைப்பையுமே இவங்க வந்து கொடுக்கல. இப்படி ஒரு கட்டுப்படாத ரசிக வெறி கொண்ட ஒரு கூட்டத்தினால தான் இந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஒரு டிசாஸ்டர் ஏற்பட்டுச்சு. இப்போ நீங்கள் இந்த கூட்டத்திலே இறந்த 40 பேரில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே கரூரை சேர்ந்தவங்களான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. பக்கத்தில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள் திருச்சி, சேலம், ஈரோடு இப்படின்னு சுற்றி இருக்கக்கூடிய பல மாவட்டங்கள்லேருந்து வந்து குழுமி இருக்காங்க. இது வந்து அவங்க தன்னிச்சையாக வந்தது மட்டும் கிடையாது. இங்கே தாவேகா தலைமை அறிவுறுத்தி நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை காட்டணும், நாம் ஒரு மாசம் காட்டணும்னு சொல்லி ஒவ்வொரு நிர்வாகிகளுக்கு ஆர்டர் போட்டு நீங்கள் ஒரு 100 பேரை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு தான் இந்த கூட்டம் சேர்த்துருக்காங்க. ஆர்கானிக்காக சேர்ந்த க்ரௌடு பாதி அப்படின்னா இவங்க வந்து நிர்வாகிகளை அழைச்சி நாம் ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டணும்னு இவங்க செஞ்ச ஏற்பாடு மீதி. இது மட்டும் இல்லாமல் அவர் பஸ் போகிறப்ப பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு போய் அப்படி போகிறதுக்காக மட்டும் ஒரு 2000 பேர் ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. ஏன்னா விஜய் வந்து அப்போ தான் மெதுவாக போக முடியும், அங்கே நிறைய கூட்டம் சேரும், நாம் பெரிய மாஸ் காட்டலாம் அப்படின்னு அந்த ஒரு நினைப்பு தான் இப்படி ஒரு டிசாஸ்டர் ஏற்படுறதுக்கே முக்கியமான காரணம். அப்போது இதில் திமுக மீது எந்த தவறும் இல்லையான்னு நீங்கள் கேட்கலாம்.
திமுக மட்டும் இல்லை, யார் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எதிர்க்கட்சிகளுக்கு போதிய ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டாங்க. இன்னும் சொல்லப்போனால் திமுகவினுடைய கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய விசிகாவினருக்கு பல இடங்களில் கொடியேற்றுவதற்கு அனுமதி கிடைக்கிறது இல்லை, அவங்க கூட்டங்களுக்கு சரியான பர்மிஷன் கிடைக்கிறது இல்லைன்னு அவங்களே புலம்பிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ எதிர்க்கட்சிகளுக்கு அவங்க எல்லா வகையான அடக்குமுறைகளையும் செய்யத்தான் பார்ப்பாங்க. அப்போ அதையெல்லாம் மீறித்தான் நாம் அரசியல் செய்ய வேண்டியது இருக்கும். விஜயகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பித்த பிறகு அவருக்கு அன்றைய ஆளுங்கட்சியாக இருந்த திமுக என்னென்ன இடைஞ்சல்களை கொடுத்ததுன்னு நம்ம எல்லாருக்குமே வெளிப்படையாக தெரியும். அதில் முக்கியமான விஷயம், அவருடைய அம்மா அப்பா பேரில் கட்டியிருந்த அந்த ஆண்டாள் அழகர் திருமண மண்டபத்தையே இடித்தாங்க. அந்த மண்டபத்தினுடைய பாதிக்கும் மேற்பட்ட பகுதிகள் ஒரு மேம்பாலம் கொண்டு வரங்கிற பேரில் இடித்து தள்ளப்பட்டுச்சு. அந்த அளவுக்கு என்னென்ன வகையில் நெருக்கடி கொடுக்க முடியுமோ எல்லா வகையிலும் நெருக்கடி கொடுத்தாங்க. இது மட்டும் இல்லை, எம்ஜிஆர் அவர்கள் கட்சி தொடங்கிய பொழுது அவருடைய கட்சியை சேர்ந்தவர்களை ரோட்டில் விட்டு அடிக்கிறது, அந்த கூட்டங்களுக்கு போய் பிரச்சனையை ஏற்படுத்துறது, அவங்களோட அலுவலகங்களுக்கு தீ வைக்கிறது, இன்னும் சொல்ல போனால் அவங்களுடைய கொடிக்கம்பங்களை வெட்டி சாய்க்கிறதுன்னு என்னென்ன வகையில் எல்லாம் வன்முறையை கட்டளிட்டு விட முடியுமோ, இடர்பாடுகளை ஏற்படுத்த முடியுமோ எல்லாத்தையும் எம்ஜிஆருக்கு செஞ்சார். அதையெல்லாம் மீறித்தான் எம்ஜிஆர் எதிர்கொண்டு அவர் ஆளுங்கட்சியாக வர முடிஞ்சது. அப்போது ஒரு கட்சி ஆரம்பிக்கிறது மட்டும் முக்கியம் இல்லை, அதை நடத்தி கொண்டு போகிறதுக்கான விஷனும் ஒரு தலைமை பண்பும் இருந்தால் மட்டும்தான் அந்த கட்சியை நடத்த முடியும். கூட்டம் கூடுவதனால மட்டும் வச்சு ஒரு கட்சியை நடத்த முடியாதுங்கிறதுக்கு சிறந்த உதாரணம் எம்ஜிஆர் அவர்கள் தான். ஏன்னா அவருக்கு இருந்த அளவுக்கான ஒரு மாஸ், ஒரு கரிஸ்மா வேற எந்த ஒரு தமிழ் நடிகருக்கும் இதுவரை கிடையாது. அப்படிப்பட்ட எம்ஜிஆருக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் கூடியும் எந்த இடத்துலையும் அசம்பாவிதமோ மயக்கம் போட்டு விழுகிறதோ உயிரிழப்புகளோ எதுவுமே ஏற்படலை. ஏன்னா அவருக்கு பின்னாடி இந்த கூட்டங்களை எப்படி நடத்தணும்னு தெரிஞ்ச ஒரு குழு இருந்துச்சாங்க. அவங்க அதை வழி நடத்தினாங்க. அதற்காக மக்களுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது அப்படின்னு செஞ்சாங்க. எம்ஜிஆருக்காகவும் இதே மாதிரி பல மணி நேரம் மக்கள் காத்திருந்து எம்ஜிஆரை பார்த்த காலங்கள் உண்டு. நான் சமீபத்தில் ஒரு அதிமுக முன்னாள் அமைச்சர்கிட்ட பேசினப்ப என்ன சொன்னார்னா, அவர் எம்ஜிஆர் அவர்கள் பிரச்சாரத்துக்கு வரும்பொழுது 12 வயது சிறுவன். நான் எம்ஜிஆர் அவர்களை பார்க்கணும்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை கம்பல் பண்ணி அழைச்சிட்டு போய் எப்போ இரவு 9 மணிக்கு போய் அவர் காலையில் 3 மணிக்கு வந்திருக்காரு. அப்போ நேர கட்டுப்பாடெல்லாம் கிடையாது, எப்போ வேணாலும் பிரச்சாரம் பண்ணலாம். 96க்கு பிறகு தான் இந்த கட்டுப்பாடுகள்லாம் வந்துச்சு. அப்போ என்ன பண்ணாரா, இவங்க சாக்கு பையை எடுத்துகிட்டு போய் அவர் பேச வர இடத்துல விரிச்சு அங்கேயே படுத்திருந்து எம்ஜிஆரை பார்த்துட்டு வந்தோன்னு சொன்னார். இந்த மாதிரியான ரசிகர்கள் கூட்டம் மிகப்பெரிய ஒரு கரிஸ்மாவோட ஒரு தலைவருக்கு இருந்துச்சுன்னா, ஒரு நடிகருக்கு இருந்துச்சுன்னா அது நிச்சயமாக எம்ஜிஆர் அவர்களுக்கு தான். அப்படி மிகப்பெரிய ஆயிரக்கணக்கான மக்கள் கூடிய எம்ஜிஆர் அவர்கள் கூட்டத்தில் எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்கலை. என்ன காரணம்னா, மக்கள் மீது அவர் கொண்டிருந்த அக்கறையும் அதை எப்படி முறையாக ஏற்பாடு செய்யணும்னு அவருக்கு இருந்த அனுபவமும் அறிவும் தான் காரணம். அப்படியான எந்த ஒரு அனுபவமோ அறிவோ இல்லை ஒரு அக்கறையோ இங்கே தாவேகா தலைமைக்கும் கிடையாது, நடிகர் விஜய் அவர்களுக்கும் கிடையாது. இப்போ கடைசியில் என்ன நடந்துச்சுன்னா, நான் கூட்டத்தை கூட்டி மாஸ் காட்டணும், நான் பெரிய ஆளுன்னு காட்டணும் அப்படின்னு இவங்க நினச்சதனுடைய விளைவு 40 பேருடைய உயிர் பறி போயிருக்கு. இதில் முழுக்க விஜய் அவர்களையே நம்ம குற்றம் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டாலும் சொல்ல முடியாது. ஏன்னா அவருடைய என்னன்னா, நம்ம ஒரு மிகப்பெரிய க்ரௌட் ஆர்கனைஸ் பண்ணி காட்டணும், அதனால் நம்ம ஒரு பெரிய இமேஜ் நமக்கு உயரும், நம்ம அரசியல் இன்னும் கொஞ்சம் கூடுதல் சதவீத ஓட்டு வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் தான் இருந்திருக்குமே தவிர, இப்படி ஒரு கூட்டத்தை கூட்டி மக்களை கொல்லணும்னு நிச்சயமாக அவர் நினச்சிருக்க மாட்டார். ஆனால் அவர் காலதாமதம் செய்யாமல் குறிப்பிட்ட நேரத்திற்கு குறிப்பிட்ட நேரத்துக்குனா ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் தாமதம் வந்தால் கூட அது ஏற்றுக்கொள்ளக்கூடியது. ஆனால் நீங்கள் 1 மணிக்கு வரீங்கன்னு சொல்லி அவன் ஏதோ படம் பார்க்க போகிற மாதிரி FDFS ஷோ நைட்டு பார்க்குறக்கு எப்படி வெயிட் பண்ணுவானோ அதே மாதிரி நீங்கள் 1 மணிக்கு வரேன்னு சொன்ன கூட்டத்துக்கு அவன் காலையில் 6 மணி 7 மணியிலிருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் நைட்டு 7 மணிக்கு வரீங்க அப்படின்னா அவன் எப்படி ரோட்டில் வெயிட் பண்ணுவான்? நிறைய குழந்தைகள் பெண்கள் வராங்க அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரியும். அப்போ அவங்க பல மணி நேரம் எப்படி வெயிட் பண்ண முடியுங்கிற அக்கறை உங்களுக்கு இருந்திருக்கணும். இல்லை அந்த கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்துவதற்கான போதிய ஏற்பாடுகளை அரசாங்கம் ஒத்துழைக்கல அப்படின்னா அதற்கான ஏற்பாடுகளை நீங்கள் செஞ்சுருக்கணும். இந்த 2 விஷயத்தையுமே செய்யலை. அடுத்தது இன்னொரு குற்றச்சாட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவங்க பேசிக்கிட்டு இருக்கிறப்ப கரண்ட் கட் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. எந்த ஒரு பொதுக்கூட்டத்திற்கும் கரண்ட் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மர்ல இருந்தோ மின்கம்பத்தில் இருந்தோ எடுக்க மாட்டாங்க. இப்போ எந்த அரசியல் கட்சி கூட்டமாக இருந்தாலும் ஜென்ரேட்டர் மூலம் மட்டும்தான் இயக்கப்படுறாங்க. அந்த கரண்ட் கம்பியில் கொக்கி போட்டு இழுத்ததெல்லாம் அந்த காலம். இப்போ அந்த மாதிரியான வேலைகளை எந்த கட்சியும் செய்யறதில்ல. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஜென்ரேட்டர் ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. அந்த ஜென்ரேட்டரில் இருந்து தான் அந்த ஸ்பீக்கருக்கு ஃபோக்கஸ் லைட்டுக்கான எல்லா பவர் சப்ளையும் கொடுப்பாங்க. இந்த கூட்டல் நெரிசல் காரணமாக அந்த ஜென்ரேட்டர் ரூமை அந்த ரசிகர்கள் போய் தள்ளி விட்டதுனால தான் அந்த பவர் கட் ஆச்சே தவிர இந்த இபி லைனை கட் பண்ணதுனால இந்த கூட்ட நெரிசல் ஏற்படலை. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய ஃபோக்கஸ் லைட் ஸ்பீக்கருக்கான பவர் சப்ளை எல்லாமே ஜென்ரேட்டர் மூலமாக தான் கொடுக்கப்பட்டிருந்துச்சே தவிர இபி லைன் மூலமாக கொடுக்கப்படலை. இபி லைனை எதற்காக கட் பண்ணாங்கன்னு சொன்னாங்கன்னா,
அங்கே இருக்கக்கூடிய ரசிகர்கள், அங்கே இருக்கக்கூடிய மின்கம்பம், டிரான்ஸ்ஃபார்மர் மேலே எல்லாம் ஏறிட்டு இருந்தாங்க. எவ்வளவு அறிவுறுத்தியும் அவங்க கீழே இறங்கல. அதனால் ஏதாவது விபத்து ஏற்படக்கூடாது அப்படிங்கிறக்காக ஆஃப் பண்ணியிருக்காங்க. இது வந்து அரசாங்கமே வந்து வாலண்டியராக செய்யலை. அந்த கட்சியை சேர்ந்த ஒரு நிர்வாகியே போய் இபியில் வந்து பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி எங்கள் தலைவருடைய கூட்டம் நடக்கிறதுனால அசம்பாவிதங்களை தவிர்க்கும் பொருட்டு நீங்கள் வந்து அவர் பிரச்சாரம் பண்ணக்கூடிய நேரத்தில் நீங்கள் பவர் கட் பண்ணணும்னு சொல்லி அவங்களே பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே நாகப்பட்டினம் நடந்த கூட்டத்துக்கு இப்படி ஒரு பெட்டிஷன் கொடுத்துருந்தாங்க. இப்போ கரூரில் நடந்த மீட்டிங்க்கும் இப்படி ஒரு பெட்டிஷன் வந்து தாவேகா சார்பில் கொடுக்கப்பட்டிருக்கு. ரெண்டாவது காரணம் என்ன கேட்குறாங்கன்னா, எப்படி வந்து இந்த விபத்து நடந்த கொஞ்ச நேரத்துக்குள்ளே அவ்வளோ ஆம்புலன்ஸ் வந்துச்சுன்னு கேட்குறாங்க. தாவேகா சார்பிலேயே மயக்கமடைந்தவர்களை வந்து மீட்டு கொண்டு போகிறதுக்காக 10க்கும் மேட்ட ஆம்புலன்ஸை ரெடி பண்ணி அங்கே பகுதியில் நிறுத்தி வச்சுருந்தாங்க. ஒரு டாக்டர் குழுவும் நிறுத்தி வச்சுருந்தாங்க. நாமக்கல்லில் பார்த்தீங்கன்னா அங்கே போன நம்ம நண்பர்கிட்ட விசாரித்தேன், ஒரு பத்திரிகை நண்பர். அவர் என்ன சொன்னார்னா 15 ஆம்புலன்ஸ் வந்து நாமக்கல்லில் மட்டும் தாவேகா சார்பிலேயே தயார் பண்ணி 15 ஆம்புலன்ஸ்களை வந்து அந்த கூட்டம் நடக்கிற இடத்துக்கு பக்கத்துலேயே நிறுத்தி வச்சுருந்தாங்க. ஒரு மருத்துவர் குழுவும் தயார் நிலையில் வச்சுருந்தாங்க. யாராவது மயக்கம் விழுந்தாங்களோ, வேறு ஏதாவது அசம்பாவிதம் நடந்தாங்களோ முதலுதவி செய்கிறக்காகன்னு சொல்லிட்டு. அப்போ இங்கேயும் 10க்கும் மேட்ட ஆம்புலன்ஸ் வந்து தாவேகா கட்சியின் சார்பிலேயே ஏற்பாடு செய்யப்பட்டு நிறுத்தப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த வேலுச்சாமிபுரம் கூட்டம் நடந்த பகுதியிலிருந்து ஜிஹெச்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3.5 கிலோமீட்டர் டு 4 கிலோமீட்டர் தூரம் தான். அப்போ அந்த தூரத்தில் ஆம்புலன்ஸ் வரது பார்த்தீங்கன்னா 10 நிமிஷத்தில் வந்துடும். உங்கள் எல்லாருக்குமே நீங்கள் பொதுவாக கவனிச்சிருப்பீங்க, இந்த ஆம்புலன்ஸ் வாங்கல எங்கே அதிகமாக நின்றுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஊர்லேயும் எங்கே அரசு பொது மருத்துவமனை இருக்கோ அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் தான் ஆம்புலன்ஸ் நின்றுருக்கும். அப்போ வேலுச்சாமிபுரத்துக்கும் இந்த அரசு மருத்துவமனைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 4 கிலோமீட்டர் தூரம் தான். பொதுவாகவே இந்த மாதிரி ஒரு விபத்து நடந்துச்சு, நீங்கள் சாதாரணமாக ஒரு ரோடு ஆக்சிடென்ட் நடந்துருச்சுன்னு தகவல் கிடைச்சாவே ஒரு 4 ஆம்புலன்ஸ் ஒட்டுக்க வந்து நின்றுவாங்க. ஏன்னா அங்கே பேஷண்ட் இருப்பாங்க, நம்ம ஏற்றிட்டு போகணுங்கிறதுக்காக. ஏன்னா அவங்களுடைய தொழில் அது. அதனால் ஒரு விபத்தோ இந்த மாதிரி ஒரு டிசாஸ்டர் நடந்துருச்சுன்னு தகவல் கிடைச்சா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஆம்புலன்ஸ் வாங்கல் எல்லாருமே வந்து அங்கே நிற்பாங்க. இதுதான் வழக்கம். அது மட்டும் இல்லாமல் தாவேகா சார்பிலேயே ஆல்ரெடி 10க்கும் மேட்ட ஆம்புலன்ஸ் வந்து தயார் நிலையில் அந்த பகுதியில் இருந்துச்சு. அதுதான் காரணமே தவிர திடீர்னு எப்படி அவ்வளோ ஆம்புலன்ஸ் வந்துச்சு, எப்படி 10 நிமிஷத்தில் வர முடியும், இதெல்லாம் வந்து ஒரு திட்டமிட்ட சதி, ஆம்புலன்ஸ் தான் நிறுத்தி வச்சிருக்காங்க அப்படின்னு. ஒருவேளை அப்படி திட்டமிட்ட சதியாக இருந்தால் அவங்க ஆம்புலன்ஸ் எதுக்கு கொண்டு வந்து நிறுத்தணும்? அப்போ எல்லாம் மக்கள் சாகிறதா அவங்க என்னமா இருந்தால் சாகட்டும், அப்போ ஆம்புலன்ஸில் உடனடியாக வராதிங்கன்னு தான் தடுத்துருக்கணுமே தவிர, பிரச்சனை நடந்த உடனே ஆம்புலன்ஸ் வந்திருக்குதுன்னா அது சதியினுடைய ஒரு பகுதி எப்படி இருக்க முடியும்? மக்கள் சாகிறது தான் இவங்களுடைய இந்த சதி திட்டத்தின் நோக்கம்னா அவங்களை காப்பாற்றுறதுக்கு உடனே ஆம்புலன்ஸ் எப்படி கொண்டு வந்து நிறுத்தி வச்சிருப்பாங்க? அதனால் இது வந்து பிரச்சனை நடந்துருச்சு. அதாவது இது தார்மீகமாக பொறுப்பேற்று இதற்கு வந்து தெரிந்தோ தெரியாமலோ இந்த தவறு நடந்து விட்டது, இதற்கு முழு பொறுப்பையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன், இனிமேல் இப்படி நடக்காது, அந்த குடும்பத்தின் துயரில் நான் வந்து பங்கேற்று நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க நேரடியாக களத்துக்கு வந்துடாமல் ஓடி போயிட்டாங்க. இப்போ ஒருவேளை விஜய் வந்தால் பிரச்சனை ஏற்படும் சொன்னால் கூட அடுத்த கட்ட நிர்வாகிகளாவது களத்திற்கு வந்து தேவையான உதவிகளை செஞ்சுருக்கணும். குறைஞ்சபட்சம் அந்த குடும்பத்துக்கு போய் ஆறுதலாக நின்று அஞ்சலியாக செலுத்திருக்கும். இது வரைக்கும் அப்படியான எந்த விஷயங்களையும் செய்யலை. இப்போ ஏன் இதில் திமுக மேலே சந்தேகம் வருது அப்படின்னா, கடந்த காலங்களில் நடந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சாவாக இருக்கட்டும், இல்லை மெரினால் நடந்த ஏர் ஷோவில் வந்து இந்த அளவுக்கு அவங்க ஸ்பீடாக ரியாக்ட் பண்ணலை. இது பொதுவாகவே எந்த கவர்மெண்ட்டும் இப்படி பண்ண மாட்டாங்க. ஏன்னா அந்த கவர்மெண்ட்டுக்கு ஒரு கெட்ட பேர் வருது, அவங்க நடத்தின ஒரு நிகழ்ச்சியில் வருது, அவங்களுடைய ஒரு தவறுனால் நிகழ்க்குதுன்னா எல்லாருமே அதை மூடி மறைப்பதற்கு தான் பார்ப்பாங்க. ஏன்னா கடந்த காலத்தில் தூத்துக்குடி துப்பாக்கி சூட்லையும் அதிமுக அரசு இப்படி தான் செயல்பட்டுச்சு. அதனால் எந்த ஒரு ஆளுங்கட்சியாக இருந்தாலும் அவர்கள் செய்யக்கூடிய தவறை மூடி பார்ப்பாங்க. இங்கே ஏன் விமர்சனம் வந்துச்சு அப்படின்னா, தாவேகாவுக்கு விஜய்க்கு இதனால் ஒரு கெட்ட பேர் வந்திருக்குது. அந்த கெட்ட பேரை நமக்கு பாசிட்டிவாக மாற்றணுங்கிறதுக்காக ஓவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ அன்பில் மகேஷ் அழுததெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓவர் பெர்ஃபார்மன்ஸுடைய ஒரு பகுதி தான். அது இல்லாமல் அவங்களுக்கான உதவிகளை மட்டும் செஞ்சுருந்தாங்க அப்படின்னா பிரச்சனை ஏற்பட்டிருக்காது. இப்போது செந்தில் பாலாஜி எப்படி 10 நிமிஷத்தில் வந்தாருன்னு கேட்குறாங்க. அவர் வீடு ஜிஹெச் பக்கத்தில் தான் இருக்குது, அதனால் 10 நிமிஷத்தில் வந்துட்டார். இப்போ இந்த கேள்வி கேட்குறவங்க அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்களும் 10-15 நிமிஷத்தில் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டார். அப்போ அவர் எப்படி வந்தார்? அப்போ திமுக சதியை மட்டும் இல்லாமல் திமுக மட்டும் இல்லாமல் அதிமுகவும் சேர்ந்து இந்த மக்களை கொல்றதுக்காக சதி பண்ணியிருக்கா அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்களா? அப்படி கிடையாது. இதுவே வந்து செந்தில் பாலாஜியால் ஒரு 4 மணி நேரம் காலதாமதமாக வந்தாருன்னு வச்சுங்க, உடனே அப்போ என்ன கேட்பாங்க? உள்ளூர்லேயே அமைச்சர் இருக்காரு, அவர் வீடும் பக்கத்துலேயே இருக்குது, ஆனால் 4 மணி நேரமாக வராமல் என்ன பண்ணார்? அப்போ வேணுனே மக்கள் சாகட்டும் அப்படின்னு அவர் இது கண்டுக்காமல் விட்டுட்டாருன்னு சொல்லுவாங்க. இன்னொன்று, காவல்துறை இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்தலைன்னு சொல்கிறாங்க. இப்போ நான் கேட்குறேன், அந்த கூட்டம் நடத்தக்கூடிய பகுதியில் ஒரு பேரிகேட்டை போட்டு குழந்தைகளை கூட்டிகிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கம்மா, நீங்கள் யாரும் குழந்தைகள் உள்ளே கூட்டிகிட்டு போகாதீங்க அப்படின்னு பெண்களையும் குழந்தைகளையும் திருப்பி அனுப்பியிருந்தாங்க அப்படின்னா உடனே தாவேக்கினார் என்ன சொல்லுவாங்க? இங்கே பார்த்தீங்களா, எங்கள் தளபதிக்கு கூட்டம் கூடுறதை பொறுத்துக்க முடியாமல் காவல்துறை வந்து திமுக அரசு காவல்துறை வச்சு எங்கள் கூட்டத்துக்கு வர மக்களை திருப்பி அனுப்புகிறாங்க, இது மிகப்பெரிய அராஜகம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால இதில் காவல்துறை எந்த வகையிலையும் பொறுப்பேற்க முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை.
பொதுவாகவே ஆளுங்கட்சியாக இருந்தால் எதிர்கட்சிகளை சப்ரஸ் பண்ணுறதுக்கான வேலைகளை எல்லாமே செய்வாங்க. ஆனால் அதையெல்லாம் மீறித்தான் எதிர்கட்சிகள் அரசியல் செய்யணும். ஒரு சின்ன உதாரணம், தலைவா படத்தில் டைம் டு லீட் அப்படின்னு ஒரே ஒரு கேப்ஷன் போட்டதற்காக ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்தபொழுது அன்றைய அதிமுக அரசு விஜய் அவர்களை என்ன பாடுபடுத்துச்சுன்னு தெரியும். எனவே இது திமுகவினுடைய சதி, அதனால தான் இப்படி ஒரு துயர சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு சொல்றது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாதது. விஜய்க்கு ஒரு கெட்ட பேரை ஏற்படுத்தி இருக்கு, அந்த கெட்ட பேரை பயன்படுத்தி நமக்கு நல்ல பேர் ஏற்படுத்திக்கலாம் அப்படிங்கிறக்காக திமுக அரசு வேகமாக செயல்பட்டுச்சு. எந்த ஆளுங்கட்சியாக இருந்தாலும் தனக்கு எதிர்கட்சி இருக்கிற ஒரு தவறு நடந்துச்சுன்னா அது இப்படி தான் செயல்பட நினைப்பாங்க. அதுதான் இங்கேயும் நடந்திருக்கு. அது தவிர திமுக தான் சதி செஞ்சு இவ்வளவு மக்களை கொன்றுச்சுன்னு சொல்றது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாதது. இப்போ தாவேகா சார்பிலேயே நீதி வேணும்னு சொல்லி நீதிமன்றத்திற்கு போயிருக்காங்க. அங்கே நிச்சயமாக இந்த உண்மைகள் எல்லாம் வெளியே வரும். மற்றும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நவீன் கிருஷ்ணன்.